ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எக்கனாமிக்ஸில் போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் இந்த லேண்டு பொல்யூஷன்ஸ்னால் அதனுடைய எஃபெக்ட் என்னன்னு பார்த்தோம். அதனுடைய ரெமெடி, அதாவது இந்த லேண்டு பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் குளோபல் வார்மிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். குளோபல் வார்மிங் அப்படின்னா பூமி வந்து வெப்பமயமாதல், அதுதான் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா. அதை பார்த்தோம். அதில் வந்து அதனுடைய கண்டினியூஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா. அதாவது குளோபல் வார்மிங் அட்வர்சலி அஃபெக்ட் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர்ஸ் அண்ட் எக்கோசிஸ்டம், reduced rainfall, higher temperatures and increased best weed growth, hamper farming. Threats to health arise due to increases in disease carrying vectors such as mosquitoes, resulting in malaria, dengue fever, encephalitis and yellow fever. ஓகேயா. அதாவது வந்து இந்த குளோபல் இந்த பூமி வெப்பமயமாதலால் பார்த்திங்கன்னா, அந்த பூமி வெப்பமயமாதல் காரணமாக பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல், இந்த தோட்டக்கலை மற்றும் இந்த என்வரான்மெண்டல் அதெல்லாம் வந்து அதிக அளவில் என்ன செய்யப்படுகிறது, பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெயின்ஃபால் குறையுது, மழையின் அளவு வந்து குறையும் அப்படிங்கிறாங்க. மேலும் அதிக வெப்பம் காரணமாக அதிக இது பூச்சி தாக்குதல்கள். ஓகேயா. அதான் அது வந்து அதிக அளவில் இருக்கும், பூச்சி தாக்குதல்கள் அதிக அளவு இருக்கும். மேலும் இந்த களைகள் வளர்தல், அது மூலம் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து அதிக அளவில் அஃபெக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் அதிக அளவில் இந்த டெம்பரேச்சர் ஹையாக இருக்கிறதுனால நோய் பரவுதல், அப்புறம் கொசு போன்ற உயிரினங்கள் வந்து பெருகி இந்த மலேரியா, டெங்கு, என்செபாலிட்டிஸ் அப்படிங்கிறது. ஓகே, அந்த மாதிரி ஒரு வியாதி, அப்புறம் மஞ்சள் காமாலை, இதெல்லாம் போன்ற டிசீஸ்லாம் பரவுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த இதில் பூமி வெப்பமயமாதலால் வந்து, அதாவது குளோபல் வார்மிங்கால் இதெல்லாம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, அண்ட் இன்க்ரீசஸ் இன் த குளோபல் ஆவரேஜ் சர்ஃபேஸ் ஏர் டெம்பரேச்சர் ஆஃப் சச் மேக்னிடியூட் வில் bring about the alarming changes in rainfall patterns and other climatic conditions, resulting in serious ecological disequilibrium. அதாவது வந்து இந்த இது குளோபல் வார்மிங்கால் பார்த்திங்கன்னா சராசரியான அந்த டெம்பரேச்சர்ஸோடைய நிலை வந்து அதிக அளவு அதிகரிப்பது. அதனால் மழை பெய்யும் வந்து அந்த போக்கையே வந்து மழை பெய்யும் போக்கையும் மற்றும் அந்த தட்பவெப்பநிலை இருக்குல்ல அதையும் மாற்றி அந்த சுற்றுச்சூழலை வந்து சமநிலையற்ற ஒரு டிஸ்இக்விலிபிரியம் ஸ்டேஜஸ். ஓகேயா. அதாவது எக்காலஜிக்கல் டிஸ்இக்விலிபிரியம், அதாவது இந்த சமநிலையற்ற சுற்றுச்சூழலை வந்து ஒரு சமநிலையற்ற தன்மையை ஏற்படுத்துகிறது இந்த குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்சஸ், காலநிலை மாற்றம், அதான் கிளைமேட் சேஞ்சஸ் அதான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கிளைமேட் சேஞ்சஸ். இந்த கிளைமேட் சேஞ்சஸ் அப்படின்னா காலநிலை மாற்றம். ஓகேயா. அதான் கிளைமேட் சேஞ்சஸ். உங்களுக்கு தெரியலையே, அந்த கிளைமேட் வந்து சேஞ்சஸ் ஆகுறது. த கிளைமேட் சேஞ்ச் ரெஃபர்ஸ் டு த சீசனல் சேஞ்சஸ் ஓவர் எ லாங் பீரியட் வித் ரெஸ்பெக்ட் டு த க்ரோவிங் அக்குமுலேஷன்ஸ் ஆஃப் green house gases in the atmosphere. Recent studies have shown that human activities since the beginning of the Industrial Revolution have contributed to an increases in the concentrations of carbon dioxide in this atmosphere by a much as 40% from about 280 parts per million in the pre-industrial period to 402 parts per million in 2016, which is turn has lead to global warming. அதாவது இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலநிலையினுடைய சேஞ்சஸ். ஓகேயா. அதாவது இந்த இதில் வளிமண்டலத்தில் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கேஸ், அதாவது அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படிங்கிறது வந்து, அதாவது பசுமை குடில் அப்படின்னு சொல்லலையே, அந்த வாயுக்களினுடைய அளவுகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படிங்கிறதுனுடைய அளவு வந்து வளர்ந்து கொண்டே செல்வதால் ஒரு லாங் பீரியட், நீண்ட காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த சேஞ்சஸ், கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அந்த பருவநிலையினுடைய மாறுபாடுகளே அந்த கிளைமேட் சேஞ்சஸ், அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் ஏற்படுவது தான் என்னன்னு சொல்லப்படுகிறது இந்த கிளைமேட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ், தொழில் புரட்சி, அதில் தொடங்கி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், மனித நடவடிக்கைகளால் அது வந்து அட்மாஸ்பியரில் பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரில் உள்ள வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு அதனுடைய அளவு வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து 280 பர் மில்லியன் என்ற அளவிலிருந்து 216 அந்த இயரில் பார்த்திங்கன்னா வந்து 4000
402 மில்லியனாகவும் அதே அதாவது 40% விழுக்காடு அளவிற்கு அந்த அட்மாஸ்பியரும் அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால் பார்த்திங்கன்னா அந்த இது வெப்பநிலையினுடைய அளவு வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஓகே, அதான் சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செவரல் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஹாவ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு த வார்மிங் ஆஃப் marked change in rainfall patterns and an increased intensity and frequency of storms. Sea levels and temperatures are expected to be rising. Several parts of the world have already experienced the warming of கோஸ்டல் ஏரியாஸ். அதாவது கடற்கரை இருக்கு இல்லையா, கடற்கரை நீரினுடைய அதாவது அதனுடைய டெம்பரேச்சர் அதிகரிப்பு மற்றும் உயர்ந்த அந்த டெம்பரேச்சர், மழை பெய்யக்கூடிய அந்த காலங்களினுடைய மாற்றம், அதிக வேகத்துடன் அடிக்கடி தோன்றும் இந்த புயல் ஆகியவற்றையெல்லாம் வேர்ல்டில் வந்து பல பகுதிகளில் வந்து உணரத் தொடங்கியுள்ளார்கள். ஓகேயா, அதனால் வந்து இந்த கடலினுடைய மட்டமும் அதனுடைய வெப்பமும் கடல் மட்டமும் வெப்பமும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேயா, அதான் வந்து நமக்கு கிளைமேட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆசிட் ரெயின்னா அமில மழை அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, இந்த ஆசிட் ரெயின் அப்படிங்கிறது வந்து அந்த ஆசிட் ரெயின் இஸ் ஒன் ஆஃப் த கான்சிக்யூனஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன்ஸ். இட் occurs when emissions from the factories, cars or heating boilers contact with the water in the atmosphere. These emissions contain nitrogen oxides, sulfur dioxide and sulfur dioxide, which when mixed with water becomes sulfurous acid, nitric acid and sulfuric acid. These process also occurs by nature through volcanic eruptions. It can have harmful effects on plants, aquatic animals and infrastructure. அதாவது வந்து இந்த அமில ஆசிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமில மலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. மலை அமில ரெயின் இருக்கு இல்லையா, அதான் ஆசிட் ரெயின்னா அமில மலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஏர் பொல்யூஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஏர் அதில் வந்து இந்த காற்று மாசுனால விளையக்கூடிய அந்த ஏர் பொல்யூஷன்னால தான் இந்த ஆசிட் ரெயினே வரும். ஓகேயா, நல்லா தெரிஞ்சுக்க. நான் ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்கு நடத்தினேன். ஏர் பொல்யூஷனுடைய எஃபெக்ட் தான் இந்த ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இண்டஸ்ட்ரீஸ், இந்த வாகனங்கள், அது அப்புறம் நிறைய இந்த அதெல்லாம் வெளியிடுகிற அந்த டஸ்ட்டு வாயுக்கள் மற்றும் அந்த அட்மாஸ்பியரில் உள்ள அந்த நீர் துகள்களோடு இணையும் பொழுது, அதாவது கீழே ஏற்படுகின்ற அந்த பொல்யூஷன்ஸ் வந்து அட்மாஸ்பியரில் உள்ள அந்த வளிமண்டலத்தோடு சேரும் பொழுது, இணையும் போது, அந்த நீர்த்துளிகளோடு இணையும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? இந்த ஆசிட் ரெயின் விழுகிறது. ஓகேயா, இது வந்து இந்த கேஸ் வந்து நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு அதெல்லாம் தண்ணீரோடு கலக்கின்ற போது பார்த்திங்கன்னா இந்த சல்ஃபரஸ் அப்படிங்கிற அந்த அமிலம், அதாவது நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு அண்டு சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. ஓகேயா, இது எல்லாம் வந்து அதாவது தண்ணீரோடு கலக்கின்ற பொழுது அது வந்து என்னவா மாறுதுன்னா இந்த சல்ஃபரிக் ஆசிடாகவும் அப்புறம் நைட்ரிக் ஆசிடாகவும் வர சல்ஃபியூரிக் ஆசிட் போன்றவையாக மாறுகிறது. இந்த நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா வல்கனோஸ் இருக்கு இல்லையா, அது வெடித்து சிதறும்போது அதுலேருந்து அந்த இது இருக்கு இல்லையா, அந்த லிக்விடு எரிக்குழம்புகள் அதை வந்து கக்கும்போது அது இயற்கையிலேயே ஏற்படும். அதாவது வந்து தாவரங்கள் மற்றும் அந்த நீர்வாழ் உயிரினங்கள் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கட்டமைப்புகள் அது மாதிரி அதிக அளவில் இந்த ஆசிட் ரெயினால் வந்து என்ன செய்யப்படுகிறது? பாதிக்கப்படுகிறது. இயற்கை வளங்கள் மற்றும் தாவரங்கள், நீர்வாழ் உயிரினங்கள், கட்டமைப்புகள் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாமே என்ன செய்கின்றது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆசிட் ரெயினால் அதிக அளவு பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேஸ்ட் அதான் பார்க்க போகிறோம். ஓகேயா, அதாவது சர்ஃபேஸ் ஆஃப் வேஸ்ட் அப்படிங்கிறது. சர்ஃபேஸ் ஆஃப் வேஸ்ட்னா அந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் அப்படின்னா இந்த மின்னணு சாதனங்கள்னால் உருவாகிற கழிவுகள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது, எலக்ட்ரானிக் வேஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஹோமில் பார்த்தீங்கன்னா அந்த பிசி, டெலிவிஷன்ஸ், ரேடியோ, செல்ஃபோன்ஸ், வாஷிங் மிஷின்ஸ், மைக்ரோவேவ் ஓவன், சிடி பிளேயர், ஃபேன், எலக்ட்ரானிக் அயன் இதெல்லாம் வந்து வீட்டால் உருவாகக்கூடிய எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்திங்கன்னா பிசி, அப்புறம் மானிட்டர்ஸ், இசிஜி டிவைஸ், மைக்ரோஸ்கோப், அப்புறம்
கேப்டர் ஓகே, அதை இன்குபேட்டர் அது இது எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் உள்ள எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா பிசி, பேக்ஸ் மெஷின்ஸ், ஜெராக்ஸ் மெஷின்ஸ், ஸ்கேனர், ஃபேனு, டியூப் லைட்ஸ், ஏர் கண்டிஷன்ஸ், இதெல்லாம் கவர்மெண்ட்டில் அரசாங்கம் மூலமாக உருவாக்கப்படுகின்ற வேஸ்ட், எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டார்ஸ் இல்லையா, தொழிலதிபர் ப்ரைவேட்டில் வச்சு அவங்களால பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரீஸ், பிசி, பாய்லர்ஸ், மிக்சர், சிக்னல் ஜெனரேட்டர்ஸ், அப்புறம் இன்குபேட்டர், இது எல்லாமே அதாவது இது வந்து ப்ரைவேட் செக்டார்ஸில் உருவாக்கக்கூடிய எலக்ட்ரானிக் வேஸ்ட். இது எல்லாமே வந்து பொல்யூஷனையும் அதாவது எக்கனாமிக்கல் என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இது தான் எலக்ட்ரானிக் வேஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் வந்து என்னென்ன எலக்ட்ரானிக் வேஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லப்படுதுன்னா, த எலக்ட்ரானிக் வேஸ்ட் விச் இஸ் காமன்லி ரெஃபர்ட் அஸ் e-waste is the new product of the infotech society. It is a physical waste in the form of old, discarded, end-of-life electronics. It includes a broad and growing range of electronic devices from large household appliances such as refrigerators, air conditioners, cellular phones, computers and other electronic goods. அதாவது வேஸ்ட் அப்படின்னா எலக்ட்ரானிக் சாதனங்களால் ஏற்படக்கூடிய அந்த கழிவுகள். அதாவது வந்து இன்றைக்கி இருக்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த க்ரோத் இருக்கு இல்லையா, அதனால் அந்த வளர்ச்சினால் பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட் அதில் வேஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேயா. மேலும் அந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு அந்த மின்னணு சாதனங்களால் ஏற்படக்கூடிய அந்த கழிவுகள், அதுதான் எலக்ட்ரானிக் வேஸ்ட். ஓகேயா. இதில் வந்து என்னென்னு சொல்லலாம், ஃப்ரிட்ஜு, அப்புறம் வந்து இது ஏர் கண்டிஷன்ஸ், செல்ஃபோன், கம்ப்யூட்டர் போன்ற பெருமளவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வீட்டு உபயோகப் பொருள்கள் இருக்கு இல்லையா, அந்த பொருள்கள் எல்லாமே வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த மைக்ரோவேன், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் திங்ஸ், இது எல்லாமே வந்து இந்த மின்னணு சாதனங்கள் சொல்லப்படுது. இது எல்லாமே வந்து இந்த அதனால் ஏற்படுகின்ற அந்த வேஸ்ட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து என்னென்னு சொல்லப்படுகிறது, மின்னணு கழிவுகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. அதான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் திங்ஸாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இது கண்டினியூஸாக நெக்ஸ்ட் கிளாஸ்